அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. மனிதனிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. மனிதனிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிகளிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. என்றுரைத்து இயேசு நம்மிடையே இருக்க, கலக்கமுமின்றி கவலையுமின்றி ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிகளிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளரின் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya+, Shane Web TV as well as other social media in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நிலையற்ற வாழ்வில் நிலையான செல்வம் நோக்கி. நிலையற்ற வாழ்வு ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் தான் வாழப் போகிறோம். ஆனால் நிலையான செல்வத்தை நாம் பெறுகிறோமா என்பது தான் இன்று ஆண்டவர் நமக்கு விடுக்கிற அழைப்பு. உங்களுடைய செல்வத்தை வேறு எங்கேயும் சேர்க்க வேண்டாம். இங்கு மண்ணுலகில் சேர்த்தால் துரும்பும் தூசியும் அதை அரித்துவிடும். ஆனால் உங்களுடைய செல்வம் நிலையான இடத்துல சேர்த்து வைக்க வேண்டும். அது விண்ணுலகில் சேர்த்து வைக்க வேண்டும் ஆண்டவர் அழைப்பிடுகிறார். அது பொன்னாலோ வெள்ளியாலேயோ அல்லது பட்டம் பதவியாலேயோ சேர்க்க முடியாது. மாறாக நம்மளுடைய செயல்களால் சேர்க்க முடியும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நாம் இன்று நம் உள்ளத்தை எடுத்து பார்ப்போம். எத்தனை தடவை கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் எதிராக நம்மளுடைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறோம், நம்மளுடைய வார்த்தைகள் இருந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவன் நம்மளை மன்னிக்க இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.
எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது நல்லுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணி ஏற்போர் ஆகியோர் தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசன் ஆனான். அனைவரும் கைத்தட்டி அரசு நீடூழ்கி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப
அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்கள் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரல் இட்டாள். அப்பொழுது குரு யோயோதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்று கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையில் குதிரை நுழைவு வாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபுறமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 132 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க
Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலகம் யாவும் வெறுமையே, உம்மையாம் தேடும்போது. உலகம் யாவும் வெறுமையே, உம்மையாம் தேடும்போது. உறவு ஒன்று இல்லையே, உம்முறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நிலையற்ற வாழ்வில் நிலையான செல்வம். திருத்துதர் யாக்கோபு அவர் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 4 வசனங்கள் 14 சொல்றார், உலக வாழ்க்கை ஒரு புகை போன்றது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அது புகையோடு இருக்கும், மறைஞ்சு போகக்கூடியது. இந்த நிலையற்ற வாழ்க்கையில நிலையான செல்வத்தை நோக்கி நாம் பயணம் செல்ல வேண்டும். ஒரு அரசன் ஒரு ஞானியை சந்திக்க செல்கிறான். அந்த அரசனுக்கு ஒரு ஆசை, நான் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும், நான் நிலையான வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்றான். அந்த ஞானியை போய் சந்திக்கும் பொழுது படைக்கலங்களோட போறான். போய் சந்திக்கும் பொழுது அந்த ஞானி அவர்கிட்ட சொல்றாரு, நீ இப்போ வராத, நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அரசனுக்கு ஒன்றும் புரியலை.
என்ன இவர் செத்ததுக்கு அப்புறம் இவரை போய் நான் பார்த்து என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அரசர் குழப்பத்தோடையே அரண்மனைக்கு திரும்புகிறார். குழப்பத்தோடையே இருக்கிறார். 1 நாளானது, 2 நாளானது, 3 நாளானது குழப்பத்தோடையே இருக்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை நான் எங்க போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அரசி போய் கேட்குறாங்க, ஏன் குழப்பமா இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, நான் அந்த ஞானியை சந்திக்க சென்றேன், நிலை வாழ்வு எனக்கு வேண்டும் என்று நான் சென்றேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது அரசி சொன்னார், நீங்க எப்படி போனீங்க அவரை சந்திப்பதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, படை வீரர்களோட பல கடங்களோட போனேன் அப்படின்னு. அப்ப நான் என்பது அவருடைய சாவை இல்லை, நான் என்ற உங்களுடைய அகந்தையுடைய சாவை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் ஒரு அரசன், அரச பட்டாளங்களோட வருகிறேன் என்ற நான் ஒரு அரசன் என்கிற அந்த நான் என்ற எண்ணத்தை உங்ககிட்ட சாவடிக்கணும். நான் அரசன் என்ற செல்வங்கள் இருக்கு, படை வீரர்கள் இருக்கு, இத்தனை நபர்கள் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அத்தனையும் கூட இருந்தால் எதுவுமே நிலைத்து இருக்கக்கூடியது கிடையாது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது அப்படியாக சொல்கிறார்கள். நம்ம லூக்கா எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 12 வசனங்கள் 16 21 வரைக்கும் உள்ள அந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, அங்கு களஞ்சியத்தை இடித்து கட்டுவதற்காக அந்த அந்த களஞ்சியத்துடைய தலைவன் விரும்புகிறான். தன்னுடைய பயிர்கள் நிறைய விளைந்து இருக்கிறது. அந்த பயிர்களை எடுத்து வைக்க, தானியங்களை எடுத்து வைக்க தன்னுடைய களஞ்சியம் சிறிதாக இருக்குன்னு கவலைப்படுறாரு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதில் எனக்கு தேவையான அனைத்து தானியங்களையும் நிறைத்து வைப்பேன், பின்பு நான் சொல்லிக் கொள்வேன், என் நெஞ்சே நீ கொளுத்து நிலைத்திரு, இதோ உனக்கு தேவையான அனைத்தும் இங்கு சேகரிக்கப்பட்டுகிறது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வானானால் அன்று இரவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏ அறிவிலியே, இன்றே உன்னுடைய உயிர் பிரிய போகிறது, நீ சேர்த்து வைத்தது யாருடையவை ஆகும். நம்ம மத்திய எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 19 வசனங்கள் 16 22 வரை உள்ள அந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிட்ட அந்த இளைஞன் பணக்கார இளைஞன் கேட்கிற, செல்வனான இளைஞன் கேட்கிறான், நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இதோ கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ என்னுடைய சிறு வயது தொட்டே நான் அனைத்தையும் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கருணையோட இரக்க கண்ணோட அவரை பார்த்து கொண்டு, இன்றும் ஒன்று குறைபடுகிறது, உன்னுடைய உடைமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடு. இளைஞன் எப்படி போறான்? முகவாட்டத்தோட போறான். இன்றைய உலகத்தில் இருக்கிற இந்த செல்வங்கள் நமக்கு ஒரு பேரிகார்டு, அதாவது நமக்கு ஒரு தடையாகவே இருக்கிறது. நாம் வாழ்வுல நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் நம்ம தடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலை வாழ்வு நமக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலை வாழ்வுக்குரிய செல்வங்களை சேர்க்க வேண்டும். இந்த நிலையற்ற வாழ்வுல நிலையான அந்த செல்வங்களை சேர்க்க வேண்டும். அந்த நிலையான செல்வங்களை நாம் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா, நம்ம பிலிப்பியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 8 இவ்வளவு அழகாக பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். எவ்வாறு என்றால், இயேசுவை பற்றி உள்ள அறிவே அந்த செல்வம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள அறிவே அந்த செல்வம். ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு ஏற்றிருக்கிறோம். அவரை பற்றி உள்ள அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கண் கொண்டு பிறரை பார்க்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய வாய் கொண்டு பிறரை பற்றி நல்லதை பேச வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையே நம்மளுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள அறிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட உலகில் சிறந்த அன்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட உயிரை கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கும் அதை தான் கொடுக்குறாங்க. இது என்னுடைய பிள்ளை, என் குடும்பம், என் சொத்து, என் சொந்தக்காரவங்க அப்படின்னு நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நாம் அடங்கி போவதற்கு அழைக்கப்படவில்லை. 10 11 அத்தோட நான் ஒன்று அப்படி என்று நம்மளுடைய வாழ்வு அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல எல்லோருக்கும் எல்லாமாக, பவுலடியார் சொல்வது போல, நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அறிவே நமக்கு ஒப்பற்ற செல்வம் அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் நம்மளுடைய அந்த ஞானம், அந்த நம்மளுடைய வாழ்வில் நம்ம மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஞானத்தோடு செயல்படுகின்ற அந்த செயலே
நம்மளுடைய நிலையான செல்வம். நீதிமொழிகள் நூலில் எடுத்து வாசிக்கும் பொழுது அதிகாரம் 3:13 எடுத்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ஞானமே ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறது. பொன்னை விட ஞானமே செல்வமாக இருக்கிறது. இன்றைய வாழ்வில் நாம் எதை கொண்டு நாம் பயணிக்கிறோம், எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு பட்ட பதவி வேண்டும், என்னை எல்லோருமே அன்பு செய்ய வேண்டும், எல்லா சொந்தங்களும் என் கூட இருக்க வேண்டும், எனக்கு எல்லா பட்ட பதவி இருக்கும், எல்லா இடங்களிலும் எனக்கு முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்று இந்த உலக அறிவோடு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஞானம் நம்ம கிட்ட வராது. பொண்ணும் பட்டமும் நம்ம இருந்தாலும் எதுவுமே நம்ம கிட்ட வராது. மாறாக அனைத்தையுமே துறைந்த கடவுளுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஞானம் நம்மிடம் வருகின்றது. ஞானம் நம் உள்ளே இருக்கின்றது. மூன்றாவது ஏழையின் உள்ளத்தோராக நாம் இருந்தாலும் நாம் நம்முடைய நம்பிக்கையில் செல்வராக இருக்கிறார். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2:5 படிக்கும் பொழுது இவ்வாறு சொல்கிறார், நம்மளுடைய நம்பிக்கையில நாம் செல்வராக இருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள்ல நாம் மேற்கொள்கின்ற பயணங்கள்ல நம்மளுடைய நம்பிக்கை சிதறி போகிறது. நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது நாம் எங்கே செல்கிறோம்? துன்பங்கள் அதிகமாக வரும் பொழுது நம்மளுடைய பார்வை எங்கே நோக்கி செல்கிறது? கஷ்டங்களை சண்டைகள் வரும் பொழுது நாம் பிள்ளைகளுக்கு எவ்வாறு நம்மளுடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நாம் வாழ்கின்றோம் என்பதை தான் இன்னைக்கு நமக்கு குறித்து காட்டுறாரு. நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் விசுவாசத்தினுடைய அந்த நம்பிக்கையில முழுமையாக நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் துறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற பவுலுடைய வார்த்தைகளை நம்மதாக்கி கொண்டு நாமும் மறு கிறிஸ்துவாக, எல்லா தடவையும் கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது நாம் மறு கிறிஸ்துவாக அங்கு இருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை அங்கு வாழ்வாகின்றது. என்று நம்மளுடைய நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கையாக போகிறதோ அது செத்த விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் செயலற்ற விசுவாசமாகும் பொழுது அது என்ன? அது செத்த விசுவாசம். இது யாக்கோபுடைய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார். இன்றைய நாளில் நம்ம வேண்டுவோம், ஆண்டவரே உம்முடைய அந்த ஒப்பற்ற செல்வங்களை நாங்கள் எம்மதாக்கி கொள்ள வேண்டும். இதோ ஒப்பற்ற செல்வமாக இருக்கிற நீர் எங்களுடைய நிலையான வாழ்வில் மாற்றணும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்க வரும் பொழுது பொன்னோ வைரமோ வெள்ளியோ தங்கமோ அல்லது இத்தனை ஏக்கருக்குள்ள நிலமோ அல்லது இத்தனை சொந்த பந்தங்களோ அல்லது இத்தனை அடியாள்களோ அல்லது இத்தனை நபர்களோ என்னை கூட்டிட்டு வான்னு சொல்லலை. மாறாக அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான், இதோ நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? இதோ நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? இதோ நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாயா? இதோ நான் நோயிட்டு இருந்தேன், என்னை சந்திக்க வந்தாயா? இதோ நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தா? இதுதான் பிறரோடு உங்களுடைய நற்செயல்களை நீங்க பரப்பும் பொழுது ஆண்டவருடைய செல்வம் உங்களை வருது, ஆண்டவருடைய ஞானம் உங்களுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவு உங்களிடம் நிறைவாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில் நம்ம அதை ஜெபிப்போம், முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கோடு இருக்கிறீர், என்னாலும் இருக்கிறீர். இதோ மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே நான் என் தந்தையின் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய செயல்களை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதே ஒப்பற்ற செல்வம். உம்முடைய செயல்களை, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஞானத்தை, உம்மை பற்றி உள்ள அறிவை, உம்மை பற்றியுள்ள நம்பிக்கையை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதே எங்களுடைய ஒப்பற்ற செல்வம். அந்த நிலையான செல்வத்தை பிடிச்சுக்கொள்ளும். அந்த நிலையான செல்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட என்ன இருக்காதுன்னா பயம் இருக்காது. நிலையான செல்வத்தை நான் பிடித்து கொள்ளும் பொழுது தூய ஆவியாரின் கனிகள் நம்மள நிறைந்து இருக்கும், மன நிறைவு இருக்கும். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 4:11 இப்ப சொல்றாங்க, மன நிறைவோட இருப்போம். நம்ம விசுவாசத்தை நினைத்திருக்கும் பொழுது மன நிறைவோட இருப்போம் அப்படிங்கிறத பவுலடியார் அழகாக சொல்கிறார். இன்றைய நாளில் இதோ உங்களுடைய உடலையும் கொள்பவருக்காக அஞ்ச வேண்டாம், மாலாக உடலையும் ஆன்மாவையும் நரகத்துக்கு தள்ளுவதற்காக அஞ்சுங்கள் என்று சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்ம ஆக்கி கொள்வோம். முழுமையான ஒப்பற்ற செல்வமான அவரை நம்ம முழுமையாக பிடித்து கொள்வோம். கச்சென அவரை பிடித்து கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்தில் நிறைந்து நடப்போம். இந்த நிலையற்ற வாழ்வுல நிலையான செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம், அறிவு, அவருடைய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்வாக மாறும் பொழுது நாமும் வாழ்வு பெறுவோம். ஆமென். என்னை தருகிறேன்,
இயேசு தெய்வமே, என்னை முழுது உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே. பலியிடவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுது உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாவள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளும் எங்களுக்கு ஊக்கமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மகிமைப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருந்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பினை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரமரல உம்மை மண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் நம்மை காத்து வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. உலகம் யாவும் பெருமையே உம்மையான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உம்மையான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன்னுறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவியே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உணவு உமது நம்பிக்கையாளர்கள் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல் உமது திறவையிலும் ஒற்றுமையை அதை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. எல்லைகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம். அளவுகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம். தவறினால்